மிஷனரி பயோகிராஃபி பிறை செல்வன் கிருபைராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டிஎஸ் பிறை செல்வன். நான் இப்பொழுது கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸை பற்றி கூறப் போகிறேன். கிரஹாம் ஸ்டூவர்ட் 1941 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். இவர் ஆஸ்திரேலியாவின் மருத்துவ மிஷனரி. இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளன. 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவருடைய மகளின் பெயர் எஸ்தர். இவருடைய மகள்களின் பெயர் பிலிப், திமோத்தி. இவரோட 24வது வயதில் இந்தியாவுக்கு வந்தார். 1982 மயூ பஞ்ச் என்ற தொழுநோய் இருந்தது. தொழுநோய் இருந்தவர்களை ஒதுக்குப்புறமாக ஒரு மலையில் இருந்தனர். அப்பொழுது கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் இவர்களை சரி செய்யும் முயற்சியை கையில் எடுத்தார். இவர் அவர்களை சரி செய்துவிட்டு வரும் வழியில் கிறிஸ்துவை பிடிக்காத தாரா சிங் தலைமையிலான ஒரு கும்பல் இவரை கொன்றது. இவரையும் இவருடைய குழந்தைகள் இரண்டு பேரையும் கொன்றது. அப்பொழுது காவல்துறை இவர்களை தூக்கிலிட முடிவெடுத்தனர். அப்பொழுது இவருடைய மனைவியும் இவருடைய பிள்ளை எஸ்தரும் அவர்களை மன்னித்துவிட சொன்னார்கள். நன்றி. ஸ்தோத்திரம். எனது பெயர் கிருபைராஜ். நாள் 4 வன்முறையற்ற அரசு. நான் தான் நெல்சன் மண்டேலா. எனது இயற்பெயர் ரொலிலாலா மண்டேலா. எனது தந்தையின் பெயர் ஹென்றி மண்டேலா. நான் 1918 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ்கி மாநகரத்தில் பிறந்தேன். தென்னாப்பிரிக்காவிற்கு வானவில் தேசம் என்ற செல்ல பெயர் பெற்றது. ஏனெனில் 1948 ஆண்டு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் நிறவெறி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்தியது. இதனால் கருப்பின மக்களும் வெள்ளையர்களும் தனித்தனியாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வெள்ளையர்கள் நாட்டை ஆண்டனர். நல்ல வேலை, வீடுகள், கல்வி, சுகாதார வசதியுடன் வாழ்ந்தனர். கருப்பின மக்களோ குறைந்த சம்பளம், பெரும் வேலை, குறைந்த வசதியுடன் ஏழைகளாக வாழ்ந்தனர். வெள்ளையர்கள் இருக்கும் பகுதியில் வசிக்கவோ, உணவகத்தில் உணவருந்தவோ, பள்ளியில் கல்வி கற்கவோ, ரயில் பேருந்தில் பயணிக்கவோ கருப்பின மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. தேர்தலிலும் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை. 1954 ஆண்டு ஆப்பிரிக்க தேச காங்கிரஸில் நான் இணைந்து நிறவெறிக்காக போராடினேன். 1962 ஆண்டு என்னை தென்னாப்பிரிக்க அரசாங்கம் சிறைப்பிடித்தது. நான் 27 வருடம் சிறையில் இருந்தேன். பின்னர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியாகிய FW கிளர்க் என்னை விடுதலை செய்தார். நாங்கள் இருவரும் இணைந்து எல்லோரும் சமமாக வாழ பணியாற்றினோம். 1993 ஆண்டு எங்கள் இருவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இந்தியாவில் பாரத ரத்னா விருது இந்தியர் அல்லாத எனக்கு 1990 வழங்கப்பட்டது. நான் என் வாழ்நாளில் 250 விருதுகளை பெற்றுள்ளேன். 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் என 95 வயதில் இயற்கை எய்தினேன். நன்றி. சிறப்பாக மிஷனரி பயோகிராஃபி வழங்கிய பிறை செல்வன் மற்றும் கிருபைராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழைகளின் அரசு குறுநாடகம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாள் 7 நாடகம் ஏழைகளின் அரசு. லாசரு செல்வன் ஊமை. லாசரு செல்வன் கதையின் மூலம் செல்வம், ஏழ்மை, அயலகத்தாரின் பொறுப்பு ஆகியவற்றை புரிந்து கொண்டு கடவுளின் பண்புகளான நீதி மற்றும் கருணையை நமது வாழ்வில் எப்படி நாம் சிந்திக்கிறோம் என்பதை இந்நாடகத்தின் மூலமாக காணலாம். செல்வர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பமாய் வாழ்ந்து வந்தார் இந்த உலகத்தில். அதே சமயம் லாசரு என்னும் பெயர் கொண்ட
ஒரு ஏழை மனிதன் இருந்தான். லாசரு உடல் முழுவதும் புண்களாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளால் தம் பசியாற்ற விரும்பினார். இப்படியாக இவர்கள் செல்வரும் ஏழை லாசருவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இந்த லாசரு மரணம் அடைந்தார். ஐயோ இயேசுவே, கர்த்தாவே. வானதூதர்கள் இந்த லாசருவை அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் பரலோகத்திலே சேர்த்தார்கள். செல்வரும் விருந்துண்டு இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்த செல்வரும் ஒரு நாள் மரணம் அடைந்தார். அப்பொழுது செல்வன் ஆபிரகாமின் மடியில் இருக்கும் லாசருவை பார்த்து, வலிக்குதே அம்மா, வலிக்குதே ஏசப்பா, வலிக்குதே வலிக்குது. தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்யும். இந்த நெருப்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே அனுபவித்தாய், ஆனால் லாசரு இன்னல்களையே அனுபவித்தான். இதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள். இப்பொழுது இவர் இங்கு ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிளவு ஒன்றுள்ளது. இங்கிருந்து யாரும் அங்கு போக நினைத்தாலும் போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கு வர நினைத்தாலும் வர முடியாது. அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறும் உடன் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் இந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு வராதபடி அவர்களை எச்சரிக்கலாமே. உம்முடைய 5 சகோதரர்களுக்கு மோசேயும் இறைவாக்கினர்களும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி சாய்க்கட்டும். அப்படி அல்ல தந்தையே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள். உம்முடைய 5 சகோதரர்கள் மோசேயும் இறைவாக்கினர்களும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த லாசரு உயிர்த்தெழுந்து போனாலும் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். லாசரு விண்ணகத்திலும் செல்வர் பாதாளத்திலும் இருந்தபோது செல்வர் தண்ணீருக்காக வேண்டுகிறார். ஆபிரகாம் பதில் செல்வருக்கு ஒரு பாடமாக இருந்தது. லாசருவின் பசியோ தாகத்தையோ செல்வர் கண்ணோக்கி பார்க்கவில்லை. ஆண்டவரின் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது லாசரு விண்ணகத்திலும் ஆறுதல் பெறுகிறார். ஆனால் செல்வர் பாதாளத்தில் இந்த நெருப்பு தீயிலே மிகுந்த வேதனைப்படுகின்றார். இந்த கதையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், செல்வந்தர் சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றார். அண்மையில் இருக்கின்ற அந்த லாசருக்கு உதவி செய்ய மறுக்கின்றார். செல்வம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க வாழும்போது நல்லா அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆனால் ஏழைகள் ஒதுக்கப்படுகின்றார்கள். ஏழைகளுக்கு இந்த செல்வந்தனை போல நாம் வாழாமல் இந்த ஏழை லாசருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செஞ்சார். ஏழைகளின் அரசாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் விண்ணரசிலே பிரவேசிக்க முடியும். நன்றி. ஏழைகளின் அரசு என்ற தலைப்பில் குறுநாள் நடத்தி கொடுத்த சீனியர் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஜூனியர் கேர்ள்ஸ் மெமரி வர்ஸ் டெல்லிங். ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமை விட்டு விலங்குங்கள், அதுவே அறிவு. யோப் 28:28. கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் மாற்றிவிடும், கடும் சொல்லையும் சினத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1.
ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமை விட்டு விலகுகள், அதுவே அறிவு. யோப் 28:28. 4:2 எஞ்சியோர் அரசு. உடைந்த உள்ளத்தார் அருகிலே ஆண்டவர் இருக்கின்றார், தைத்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல் 34:18. ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விடுங்கள், அதுவே அறிவு. யோபு 28:28. புது புது மலர்களும் மலர்ந்தது, பூமி மேயாய் இருந்தது, மானிடம் சமமாய் இருந்தது, நாவும் நன்றியால் பாடுது, நடனம் ஆடுவார்கள். நாள் 7. Ding taka ding taka ding taka taka jum ding taka ding taka ding taka taka jum ding taka ding taka ding taka taka jum ding taka ding taka ding taka taka jum. புது புது மலர்கள் மலர்ந்தது, பூமியும் நிறைவாயிருந்தது, மானுடன் சமமாயிருந்தது, நாவும் நன்றியால் பாடுது. புது புது மலர்கள் மலர்ந்தது, பூமியும் நிறைவாயிருந்தது, மானுடன் சமமாயிருந்தது, நாவும் நன்றியால் பாடுது. பாதை காட்டும் பரவன் பாதம், ஏற்று என்றும் நடந்திடும். பாதை காட்டும் பரவன் பாதம், ஏற்று என்றும் நடந்திடும். புது புது மலர்கள் மலர்ந்தது, பூமியும் நிறைவாயிருந்தது, மானுடன் சமமாயிருந்தது, நாவும் நன்றியால் பாடுது. தீம் தக்க தீம் தக்க தக்க ஜும் தீம் தக்க தீம் தக்க தீம் தக்க தக்க ஜும் தீம் தக்க தீம் தக்க தீம் தக்க தக்க ஜும் தீம் தக்க தீம் தக்க தீம் தக்க தக்க ஜும். உணவில்லாமல் வாழும் மக்கள் ஒரு புறமும், பணமே பரமாய் நின்றும் மக்கள் மறுபுறமும். உணவில்லாமல்
Junior boys, memory verses. உணர்ந்து உள்ளத்தாக்கு அருவில் ஆண்டவர் இருக்கின்றார். நைட்டு நஞ்சித்தாக்கு அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல்கள் 34:18. ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. கடவுள் தம் உருவிலே மனிதர்களை படைத்தார். ஏழுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியாக வாழுங்கள். கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆட்டிவிடும், கடும் செல்லும் சினத்தை எழுப்போம். நீதிமொழிகள் 15:1. கொண்டாட்டம் தான், சந்தோஷம்தான். நடனம் ஆடுவார்கள். கொண்டாட்டம்தான், சந்தோஷம்தான், சம்மர் கேம்பு வந்தாச்சையா. கொண்டாட்டம்தான், சந்தோஷம்தான், சம்மர் கேம்பு வந்தாச்சையா. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. புதிய பாட்டு அக்கா சொல்லி தந்தா உள்ளமெல்லாம் சந்தோஷம்தான். தாவீதை போல நடனமாடி பாட கற்றுக்கொள்வேனே, ஓடிடுவேனே. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. மம்மலாட்டம் பார்த்தா உள்ள நல்லம் துள்ளிடும். ஆச்சரியம்தான், நமக்களம்தான். ஏசப்பா கதைய அண்ணன் சொல்லி தந்தா. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், ஆச்சரியம்தான், நமக்களம்தான். நம்புனாலே குதூகலம்தான். ஆச்சரியம்தான், நமக்களம்தான், நம்புனாலே குதூகலம்தான். வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா. சிறப்பாக நடனம் ஆடிய ஜூனியர் பாய்ஸ்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ஜிஓர் அரசு ஸ்டோரி டெல்லிங் சீனியர் அண்ட் ஜூனியர். 4-2 என்ஜிஓர் அரசு. இந்த நாள் கதையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எலியாவை பற்றி பார்க்க போகிறோம். எலியா எப்படி மன உறுதியோடு இருந்து கடவுளை
துதிச்சாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்களை வந்து யாரை வணங்குனாங்கன்னா ஏசப்பாவை வணங்கினாரு. இந்த நாட்டில் தான் எலியாவும் இருந்தாங்க. அதே நாட்டை ஆட்சி செஞ்ச ஆகாப்பு ராஜாவும் அவங்களுடைய மனைவி இசபேலும் வந்து அவங்களுடைய மக்களும் வந்து பாகல் தெய்வத்தை தான் வந்து வணங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எலியா அதை மறுத்ததுனால என்ன பண்ணாரு, எலியா அவங்களுடைய மக்கள் பாகல் தெய்வத்தை வணங்கின 140 பேரை அவர் கொன்னுட்ட பிறகு வந்து இசபேல் கிட்ட போயிட்டு என்னோட தெய்வம் தான் வந்து உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஆனால் இசபேல் ராணிக்கு சரியான கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா எலியாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து எலியா என்ன பண்ணாருன்னா இதுக்கு பயந்து போய் சூறை செடியாண்ட போய் ஒளிஞ்சிக்கின்னு மன்றாடினாரு. ஆண்டவரே, என்னை மட்டும் ஏன் ஏசப்பா உயிரோட வச்சிருக்கீங்க, என்னையும் கொன்னுடுங்க, என் கூட சேர்ந்த பாதி மக்களை வந்து அவங்க கொன்னுட்டாங்க, நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி சொல்லும் போது வந்து அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கும் போது வந்து ஒரு குரல் கேட்டுச்சு, எலியா எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தோம்னா தேவதூதர் என்ன பண்ணாருன்னா எலியாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பிட்ட பிறகு எலியா வந்து மறுபடியும் வந்து மன்றாடிட்டு மறுபடியும் படுத்து தூங்கி மதியானம் ஒரு குரல் கேட்டுச்சு. அது யாருன்னா தேவனுடைய தூதர், எழுந்து சாப்பிடு அப்படின்னு ஒரு குரல். அது எழுந்து சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாருன்னா எலியா போயிட்டு அந்த குகைக்குள்ள ஒளியும் போது ஒரு குரல் கேட்டுச்சு, எலியா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தோன்னா ஏசப்பா. எலியா என்ன நினச்சிக்கினாருன்னா இசபேல் ராணி தான் வந்து நம்மளை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கினாங்க. ஆனால் அது ஏசப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு 3வது வாட்டி கூப்பிடும் போது தான் வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எலியா என்ன பண்ணாருன்னா என்னை மட்டும் ஏன் ஏசப்பா உயிரோட வச்சிருக்கீங்க, என் கூட சேர்ந்தவங்க எல்லாரையும் அவங்க கொன்னுட்டாங்க, நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும், என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏசப்பா என்ன சொன்னார்னா நான் உன் கூட சேர்ந்து 7000 பேரை உயிரோட வச்சிருக்கேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணாரா தனக்கு மன தைரியத்தை வர வச்சுட்டு இசபேல் அதாவது பாகல் தெய்வத்தை வணங்குறவங்க கிட்ட போயிட்டு என்னோட கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் நெருப்பு கட்டையில வச்சு அதுக்கு மேலே தண்ணியாக ஊற்றி தண்ணி வெள்ளம் போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாங்களாம். அப்போ இந்த இடத்துல வந்து நெருப்பு வரட்டும், உன்னோட கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் இந்த இடம் வந்து நெருப்பு பட்டு எரியிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து எலியா என்ன பண்ணார்னா வானத்தை பார்த்து தேவனை பார்த்து ஜெபிச்சாராம், இந்த இடத்த வந்து அக்கினியால் வந்து நிரப்புங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெபம் பண்ணாராம். அப்போ வந்து ஏசப்பா என்ன பண்ணார்னா வானத்துலேருந்து அக்கினி மழையாக பொழிஞ்சு அந்த இடத்தையே சுட்டெரிச்சாராம். அதுக்கப்புறம் வந்து இசபேல் அந்த பாகல் தெய்வத்தை வணங்கினவங்களும் இசபேல் மக்களும் வந்து ஏசப்பாவை வந்து ஜெபம் பண்ணி துதிச்சாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவரை வந்து ஜெபிக்கணும், துதிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை அவர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது நடக்காது. நம்ம தேவனை துதிச்சு பாடணும்னா அது நடக்கும். ஆமீன். VBS 2025 விடுமுறை வேதாகம் பள்ளியின் சார்பாக வரவேற்பு. குருசேகர தலைவர் ஆயர் அவர்கள். ஆயரம்மா திருமதி மீகா ஜூலியஸ் அவர்கள். செயலர் திருமதி மலர்வி லூகாஸ் அவர்கள். பொருளர் செல்வி ரத்னாவதி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளும். அனைத்து கமிட்டி மெம்பர்ஸும் மேடைக்கு வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆயரம்மா திருமதி மீகா ஜூலியஸ் அவர்களை VBS இயக்குனர் லூயிஸ் தீபக் அவர்கள் வரவேற்பார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். செயலர் திருமதி மலர்வி லூகாஸ் அவர்கள். பொருளர் செல்வி ரத்னாவதி அவர்கள்.
கடந்த 8/5/2025 வேதாகம தேர்வு நம்முடைய சிஎஸ்ஐ தூய பேதர் ஆலயத்தில் சிஎஸ்ஐ சில்வர் நினைவு ஆலயத்தை சார்ந்தவர்கள் மூலயமாக ஆயர் அவர்களின் ஆலோசனைப்படியும் தலைமையின் ஏற்றும் நடத்தப்பட்டது. இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் முதல் பரிசு பெற்றவர்கள் பிகினேஸ் பரிசுகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.